குடிநீருக்காக நாங்க அங்க அணை கட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நமக்கு என்ன சிக்கல் இருக்கு? கர்நாடகம் சொல்லக்கூடிய அந்த காரணம் என்பது உண்மைக்கு புறம்பானது. என்ன சொல்ல போனா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விவசாயிகளுக்கே மேகதாட்டு அணை கட்டுறதுல விருப்பம் இல்லை, ஆர்வம் இல்லை. என்ன காரணம்? ஒன்றிய அரசாங்கம் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்குது. மேகதாட்டில் அணை கட்டப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாலைவனமாக மாறும். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திரு சாமி நடராஜன், ஏன் வேண்டாம் மேகதாது அணை அப்படின்றது அடிப்படையான கேள்வி. மேகதாது அணை எதற்காக அங்க கட்டப்படுது? அணை பத்தின பின்னணி என்ன? அபரிதமாக மழை பெய்யும் போது அந்த தண்ணீர் கடலுக்கு போகுது. அந்த தண்ணீரை தேக்குனாக்க நாங்கள் பெங்களூரினுடைய அந்த வளர்ச்சி என்பது கடுமையாக இருந்துட்டு இருக்கு. அந்த மக்களுக்கு குடிநீர் தேவைக்காக மட்டும் நாங்கள் கட்டுறோம். அது இல்லாமல் ஒரு 400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏற்கனவே காவிரியில் 4 பெரிய அணைகள் கர்நாடகா கட்டியிருக்குது. நம்மள்கிட்ட ஒரே அணை மேட்டூர் ஒண்டி தான் இருக்குது. பொதுவாக பார்க்கும்போது அதுல எதுவும் சிக்கல் இருக்க மாதிரி தெரியல. அது ஒரு நியாயமான கோரிக்கையா தான். அவங்க குடிநீருக்காக நாங்க அங்க அணை கட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நமக்கு என்ன சிக்கல் இருக்கு? இல்லை, ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு 2007 வந்தது. அதே போல் உச்சநீதிமன்றத்தில் 2018 வந்த தீர்ப்பில் உட்பட காவிரி நதியை பயன்படுத்தக்கூடிய 4 மாநிலங்கள் கர்நாடகம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களில் பாசனம் மட்டுமல்ல குடிநீர் தேவையிலும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் அந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கு. இப்போ 2018 வந்த உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குன்னா, பெங்களூரு மக்களுடைய குடிநீர் தேவைக்காக 4.5 டிஎம்சி தண்ணீர் அதில் ஒதுக்கப்பட்டிருக்கு 2018. எனவே கர்நாடகம் சொல்லக்கூடிய அந்த காரணம் என்பது உண்மைக்கு புறம்பானது. முழுக்க இப்போ பெங்களூருடைய குடிநீர் தேவை 4.5 டிஎம்சினா அதற்கான நீர் பங்கீடு என்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பிலே ஒதுக்கப்பட்டு அது தண்ணி போயிட்டு இருக்குது. கர்நாடக அணைகள்லேருந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடி தண்ணி போயிட்டு இருக்குது. இப்போ அவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னா, காவிரியில் பல நேரங்களில் வரக்கூடிய மழைக்காலத்தில் வரக்கூடிய உபரி தண்ணீர் அதை தேர்க்கக்கூடிய இடமாக மேகதாட்டு என்பது இருக்குது. மேகதாட்டுங்கிற இடத்துல தான் அது மேகதாட்டுனால ஆடு தாண்டும் காவிரி கிட்டத்தட்ட 200 மீட்டர் ஆழம், ஆடு தாண்டக்கூடிய அளவில் தான் அந்த அகலம் என்பது இருக்குது. அது அந்த இடத்துல அணை கட்டினாக்க மழைக்காலத்தில் வரக்கூடிய தண்ணீரை கூட நமக்கு தமிழ்நாட்டுக்கு விடாமல் தேக்க முடிங்கிறதுக்காக தான் அவங்க செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விவசாயிகளுக்கே மேகதாட்டு அணை கட்டுறதுல விருப்பம் இல்லை, ஆர்வம் இல்லை. இல்லைன்னா அங்கே போராட்டமெல்லாம் துவங்கியிருக்கு. என்ன காரணம்? ஏன்னா விவசாயிகளுக்கு மாண்டியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது பாசனத்துக்கு பயன்படாது. முழுக்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவருடைய சொந்த மாவட்டம் அந்த பகுதியில் அவர் வேறு ஒரு தேவைக்காக தான் மேகதாட்டு அணை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. குறிப்பாக பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள், மிக பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகளுக்கு நீர் கொண்டு போகிறது தான் அவரோட முழுமையான நோக்கம். அப்பட்டமாக சொல்ல போனால் அதுதான். பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் வழங்குறது இல்லை. ஏற்கனவே 4.5 டிஎம்சி தண்ணீர் என்பது காவிரியிலேருந்து தண்ணி போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் மேகதாட்டில் அணை கட்டப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாலைவனமாக மாறும். மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, 67 டிஎம்சி வரைக்கும் நாங்கள் தண்ணீரை சேமிச்சு குடிநீருக்காகவும் மின்சார தேவைக்காகவும் பண்றோம். அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கும் லாபம் அங்க இருக்கும் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு அதில் என்ன லாபம் இருக்க போது? தமிழ்நாடு மக்களும் பயன்பெறுவாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றார். நிச்சயமா தர முடியாது. ஏன்னா இப்ப காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு என்ன சொல்லுது? கடைசியா 2017 ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு. நம்ம அனுபவத்தில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 2018 நீர் ஆண்டு என்பது ஜூனில் துவங்கி அடுத்த மே வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு தண்ணீர் கொடுக்கணும்னு அளவு என்பது இருக்கு. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடகம் ஒரு ஆண்டோட தண்ணி திறந்ததில்லை. அவங்களுக்கு உபரியா தண்ணி வரும்போது தேக்க முடியாத தண்ணீரை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏற்கனவே இருந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவங்க முறையை அமல்படுத்தாத சூழல்ல மேகதாட்டில் அணை கட்டினா 67 டிஎம்சியை தண்ணி தேக்க முடியும், அது தமிழ்நாட்டுக்கு பயன்படுங்கிறது எந்த வகையிலும் ஏற்புடையதில்லை, பயன்படாது. ஏன்னா உபரியாக வரக்கூடிய தண்ணீரையும் தமிழ்நாட்டுக்கு விடக்கூடாது, தேக்கணுங்கிறது தான் அவங்க நிலைப்பாடு. அதுக்காக தான் அந்த மேகதாட்டு அணை கட்டுவதற்காக இந்த காங்கிரஸ் தலைமையில் கூடிய கவர்மெண்ட் 9,000 கோடி ரூபா கடந்த நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கி 1000 கோடி ரூபாய் உடனடியாக விடுவிச்சு பூர்வாங்க பணிகளை துவங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த நடவடிக்கைகள் முழுவதும் சட்டத்துக்கு புறம்பானது. அடுத்து இந்த தீர்ப்பு 15 ஆண்டுகளுக்கு அமல் இருக்குன்னா 2033 வரைக்கும் இதை யாரும் வயலேட் பண்ணக்கூடாது. அது தமிழ்நாடாக இருக்கலாம், பாண்டிச்சேரியாக இருக்கலாம், கேரளமாக இருக்கலாம், கர்நாடகா இருக்கலாம். கர்நாடக அரசாங்கம் இதை மீறி
சட்டத்துக்கு புறம்பாக டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது, அதுக்கு அனுமதி பெறுறதெல்லாம் இதுக்கு ஒன்றிய அரசாங்கம் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்குது. இது சட்டப்படி ஒன்றிய அரசாங்கம் தலையிட்டா என்ன பண்ணணும்? இதுக்கு அனுமதியே கொடுக்கக்கூடாது. இந்த ப்ராஜெக்ட் தயார் பண்ணுறதுக்கான அனுமதியே கொடுக்கக்கூடாது. அப்போ அவங்க கண்டு காணாமல் இருக்கிறதுனால தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இதுக்கு முன்னாடி பிஜேபி அரசாங்கம் இருந்தப்போ, எடியூரப்பா இருந்தப்போ 1000 கோடி ரூபா பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குனார். அப்போயும் தமிழ்நாட்டில் கடுமையாக ஆட்சேபிச்சோம், தொடர்ந்து போராட்டம்லாம் பண்ணோம். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி வந்ததுக்கு பிறகு இப்போ 9000 கோடி ரூபா நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டு 1000 கோடி ரூபா விடுவிச்சிருக்காங்க. இது இந்த அணை கட்டுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் அனுமதிச்சதுன்னா நிச்சயமாக தமிழ்நாடு பாலைவனமாகும். குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களுடைய விவசாயம் என்பது கேள்விக்குறியாது மட்டும் இல்லை, ஏற்கனவே நம்ம தலைவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டினுடைய குடிநீர் ஆதாரம் அது முற்றிலும் பாதிக்கப்படும். அதில் ஏற்கனவே அந்த 2018 தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேல் பாசனத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் கீழ்ப்பாசனத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எனி ஸ்கீம் எந்த விதமான திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்போ மேகதாடு அணை கட்டப்பட்டால் தமிழகம் பாலைவனமாக மாற்றப்படும். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.